என் கூட சேர்ந்து 5 இயர்ஸ் பேக் போயிட்டு வரலான்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். எங்கள் அப்பாவோட ஒரு வெள்ளை வேஷ்டியை விரித்து போட்டு தாங்க இந்த மாதிரி நான் எடுப்பேன். இதெல்லாம் வாங்கின பொருள் அழகாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு லைனாக அடுக்கி வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தேங்க. இன்ன வரைக்குமே அந்த ஜம்கீஸ்லாம் பார்த்திங்கன்னா பத்திரமா தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா சான்பல்லி, டோனட்ஸு, ஜிம்காஸு இதெல்லாம் தாங்க. ஏன்னா நிறையா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணேன். அப்புறம் பீட்ஸுமே கொஞ்சம் வாங்கினேன். இது தாங்க ஃபஸ்ட்டு நான் 2 கலர் த்ரெட்டு தான் வாங்கியிருந்தேன். இது 2 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்து கற்று பண்ணதுங்க. அது எல்லாமே இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு ஆசை. இதெல்லாம் என்னோடய ஷாலை விரித்து போட்டு பண்ணது. ஒயிட் கலர் ஷாலுங்க. அதை விரித்து போட்டு நான் வந்து வீடியோஸ் எடுத்தேன். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு யோசித்து பண்ணேன். எனக்கு என்னன்னே தெரியாது, பட் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் பண்ணது. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் பேக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தெர்மாக்கோலை வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படியெல்லாம் கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன். இது ஃபஸ்ட்டு ஒருத்தங்க நம்பி எனக்கு பேங்கிள் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களோடதுங்க அது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நிறைய டேசில்ஸ் வச்சு நான் நிறைய பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து இப்போ வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். கிட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 2ம் தாங்க ஃபஸ்ட்டு ஒருத்தங்க எனக்கு சாரீ அமுச்சு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. ஜிம்கி பாருங்கள் எப்படி ரேப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது தாங்க நான் முதல்ல பண்ண நெக்லஸ் செட்டு. எப்படி ரேப்பிங் இருக்குதுன்னு பாருங்கள். இது என்னோடய சாரியை விரித்து போட்டு இது மேட்சிங்காக இருக்குதுன்னு சொல்லி எடுத்தேன். தென் மிரர் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தேங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் காமிச்சு என்னோடய வீட்டில் தான் நிறைய பேர்த்துட்டே காமிச்சு பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த காமிச்சிருக்கேங்க. அவங்களும் வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்ன வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த நெக்லஸ் செட் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நிறைய நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கீஸ் தாங்க ஸ்டார்டிங்கில் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வச்சேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. ஒரு அக்கா வந்துட்டு 4 வந்து செட்டு நெக்லஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு 1 by 1 அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். இதெல்லாம் தாங்க அந்த ஆர்டரு. அந்த அக்காவுக்காக பண்ணி கொடுத்தது. ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பண்ணும். கீழே பேஸு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க அந்த டாலரை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தேங்க. அதே மாதிரி ஜிம்கீஸ்லேயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிச்சிருந்தேன். பேங்கிள்ஸ்லேயுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காமிச்சிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பில்லோ தாங்க. பில்லோ மேலே வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தான் நானுமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஃபோட்டோ தான் பேசும். நம்மளோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நிறையா வந்து வேல்யூ இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேங்க. கிளியரான ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து இந்த கிராஸ் மேட்டுன்னு ஒன்று வாங்கினேங்க. அதில் வந்து கொஞ்ச நாள் அப்படியே வச்சு எடுத்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆர்டர் தான். மெட்டல் பேங்கிள்ஸ் கூட வந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்னோடய கிட்ஸ்க்காக தான் பண்ணேன். முக்கால்வாசி நான் அதில் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிட்ஸ்க்காக பண்ணது தான். இன்ன வரைக்குமே நான் பத்திரமா வச்சுருக்கேங்க. ஸோ இதெல்லாமே அவளுக்காக தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஜிம்கீஸ் பாருங்கள், ஒரே மாதிரி 2 குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணது. ஸோ இந்த மாதிரி கிராஸில் வச்சு எடுத்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்டெட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுங்க. அந்த மாதிரி சின்னதாக வந்து ரொம்ப யோசித்து பீட்ஸ் எல்லாம் தனியாக வச்சு எடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்டர் கிடைச்சாலும் அது ஒரு 50 ஃபோட்டோ எடுத்துருவேங்க. அந்த 50 ஃபோட்டோவும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வைப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் வேஷ்டி. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு நான் பண்ணது இப்படி தான் பண்ணேன். ஸோ நீங்களுமே இப்படி தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இதெல்லாமே கட்டம் போட்டு வேஸ்ட்டிங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ளே இப்போ சிரிப்பாக வருது. ஏன்னா வந்துட்டு நம்மளோட மெமரிஸ் இது எல்லாமே. தென் வந்து இது பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப்பு. இந்த சென்டர் கிளிப் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து சில்வர் கலரில் இருக்குங்க. நடுவில் ஓட்டை இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா த்ரெட்டு சுற்றுவேன். அதில் ஃபுல்லாகவே கலர் த்ரெட்டை சுற்றி அதுக்கு மேலே நான் வந்துட்டு உள்ளார குந்தன் சொட்டுவேங்க. அப்படி தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணியிருந்தேன். அதுதான் எனக்கு கிடச்சிது அப்போ. அதனால் அப்படி பண்ணியிருந்தேன். தென் வந்து இதில் ஒரு ஆஃபர் வேறு கொடுத்துருந்தேங்க. ஜிம்கீஸும் ஸ்டட்டும் சேர்த்தி நான் வந்துட்டு ஒரு 40 ரூபீஸே நம்ம கொடுத்துருந்தேங்க.
ஸோ பாருங்கள், ஒரு 5 இயர்ஸ் பேக் முன்னாடி ஜிம்கீஸும் இந்த சென்டர் கிளிப்பும் சேர்த்து 40 ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தேங்க. அதுவுமே வந்து யாருமே சரியாக வாங்கலை. ஒரு ஆர்டரோ 2 ஆர்டரோ மட்டும்தாங்க போச்சு. தென் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் ஆர்டருக்காக நினைக்காதீங்க. ஒரு கடைக்காக பண்ணி கொடுத்துருந்தேன். பட் அதுவுமே எனக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே என்னோடய மெமரிஸ் தான். பட் நான் அது எல்லாமே வச்சுருக்கேன், நல்லா சேஃபாக வச்சுருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வேணால் ஒரு ஆர்டருங்க. என்னோடய பொண்ணு ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு பர்த்டேக்காக அவங்க அம்மா ஃபோன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அழகாக செஞ்சு கொடுத்துருந்தேங்க. தென் இந்த சென்டர் கிளிப்பை நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆர்டர் கிடையாது, நானாக ஓனாக செஞ்சது தான். த்ரெட்டை சுற்றி அப்போல்லாம் வந்து த்ரெட்டு சுற்றி தாங்க சென்டர் கிளிப் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். இதை தாண்டி கொஞ்ச நாள், ஒரு மாதம் கழித்து தான் எனக்கு இந்த மாதிரி சென்டர் கிளிப் இருக்கிறது தெரிஞ்சுது. அதாவது கோல்டு கலர் பேஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை வாங்கி பண்ணி பார்த்தேங்க. அது ரொம்ப அழகாக இருந்தனால அதுக்கப்புறம் இந்த ஓல்டு மாடலுக்கு போகிறதே கிடையாது. த்ரெட்டை சுற்றிலாம் பண்ணுறது கிடையாது. இது மேலே அப்படியே டேரெக்டாக குந்தன் சொட்டி கொடுத்துருவேங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கார்டு. சும்மா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குங்க. அதை தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு ஜெராக்ஸ் எல்லாம் பண்ணுவார். அழகாக வந்துட்டு அவரோட பிரிண்ட் அவுட்லாம் எடுப்பாங்க கடைக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு நானாக வந்து ஒரு லேபிள் தயாரித்து கொடுத்து இந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய A4 ஷீட்டில் எடுத்து கொடுத்தாருங்க. அது அழகாக கட் பண்ணி குட்டி குட்டியாக இந்த மாதிரி என்னோடது ஒரு A4 ஷீட்டில் ஒரு 8 வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவார். அதை கட் பண்ணி நான் என்னோடய கார்டுக்கு பின் குத்திப்பேங்க, ஜிம்கீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியும் நிறைய மெமரிஸ் இருக்குது. தென் இது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃபர் கொடுத்துருந்தேன். இந்த பேங்கிள்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல், அதாவது ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸோ 45 ருபீஸுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரியாக மறந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோடய சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஃபங்க்ஷனுக்கு போகல, அவங்க பார்த்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்கியா, சரி அப்போனா எனக்கு வந்துட்டு 10 கலர் பண்ணி கொடுன்னாங்கங்க. அவ்வளோதான். அன்றைக்கி நான் கையிலேயே பிடிக்க முடியலங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு 2 நாளில் முடிச்சு தள்ளிட்டேன். அந்த டிசைன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இப்போவா இருந்தால் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருப்போம். அப்போல்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒர்க்ஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். தென் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் தான். அகைன் வந்து ஒரு மகிழ் ஸ்கூல், என்னோடய பொண்ணோட ஸ்கூலில் ஆர்டர் தாங்க இதுவுமே. தென் இதுவும் ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. பட் இதை செட்டே ஃபுல்லாகவே சேர்த்து நான் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதுக்காக பண்ணதுங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, பேர்ல் வச்சு பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணதுக்காக பண்ணது. இந்த ரெண்டுமே, ஒன்று குட்டி பாப்பா சைஸ்க்கு, ஒன்று பெரிய பாப்பா சைஸ்க்குன்னு நான் பண்ணேங்க. தென் இதுவும் வந்து ஒரு ஆர்டரு, ஒரு காலேஜ் பொண்ணோட ஆர்டருக்காக பண்ணி கொடுத்துருந்தேன் சென்னையில். ஸோ ஒரே ஒன்று தான், அதாவது என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்டு தாங்க திருப்பி வந்து ஆர்டர் கொடுத்துட்ருந்தாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்டிருந்து எனக்கு ஒரு 4-5 ஆர்டர் வந்துச்சு. தென் வந்து ஒரு நாள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க எதுவுமே கிடையாதுங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றா வெய்ய அப்படின்னு இருக்கிற என்னோடய பொண்ணுங்களுக்கு செஞ்ச அத்தனை பேங்கிள்ஸையும் ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ வீடியோ வச்சு அதை வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணேங்க. இந்த போஸ்டிங் எதுவுமே வந்து யூடியூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணவே கிடையாது. எல்லாமே இன்ஸ்டாவில் பண்ண ஒரு போஸ்ட்டுமே இருக்காதுங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் டெய்லி வந்தால் தானே போஸ்ட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, பழைய இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அதை எல்லாத்தையும் மர்ச் பண்ணி இதை அது கூட மேட்ச் பண்ண, அதை இது கூட மேட்ச் பண்ணுன்னு சொல்லி போட்டு நிறைய பண்ணி கொடுத்துருந்தேங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா பொண்ணுக்காக பண்ணது தான். ஸோ அவளோட பர்த்டே ட்ரெஸ்க்காக நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ எப்பயுமே வந்து பர்த்டேனாவே 2 பேர்த்துக்குமே பர்த்டே மாதிரியே இருக்கும். அதனால் 2 பேர்த்துக்குமே ஃபுல் செட் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆர்டருக்காக தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டேங்க. எதுக்காக நம்ம அந்த டேவையும் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பளாக ஒரு டிசைனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையும் விடாமல் பண்ணேங்க. ஸோ அதையுமே ஒரு 20-30 ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணோம். அது எல்லாமே இன்ஸ்டா போஸ்ட்டுக்காக தாங்க எடுத்து கொடுத்துருந்தேன். தென் வந்து தாங்க கொஞ்சமாக அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து என்னோடய சொந்தக்காரங்கள்ட்ட தாங்க மெயினாகவே ஆர்டர்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரு பொண்ணுக்காக ஒரு 4 செட்டு கேட்டிருந்தாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து அதை ஃபோட்டோஸ் எடுத்தேன் பாருங்கள். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோட்டோஸ் மட்டுமே எடுத்தேங்க. அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் பாருங்கள், செடிக்குள்ளே மண்ணுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் வச்சு ஃபோட்டோஸ் எடுப்பேங்க. அதையவே திருப்பி எடுத்திருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உன்னையவே வந்து ஒரு ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன், ஒரு ப்ரைடல் செட் மாதிரி. அதுக்கப்புறம் அதையவே பிச்சு தனித்தனியாக வச்சு எடுத்திருப்பேங்க. அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல, 2-3 நாள் வீடியோஸ்க்காகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்காக என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்கூலுக்கு சாரீ பின் வந்து மேமுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து
டிக்டாக் கிளிப்பும் பண்ணி கொடுத்துருந்தேங்க, சாரி அலிகேட்டர் கிளிப்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுவும் அவள் பர்த்டேக்காக பண்ணது இந்த செட்டுமே. தென் வந்து இதுவுமே பொண்ணுக்காக வந்து பண்ணது தான். என்னடா எல்லாமே பொண்ணுக்காக தானே? ஆமாங்க, நான் முதல்ல பண்ண அத்தனையுமே பொண்ணுக்காக பண்ணதாங்க. நான் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நாள் வந்து, அதை வந்து செப்பரேட்டாக வீடியோவாக எடுத்து காமிக்கிறேங்க. ஒரு 3 பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். அதை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தனித்தனியாக எடுத்து. ஸோ இப்போ பார்த்த இமேஜ் எல்லாமே அதில் இருக்கும். நான் எதுவுமே வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறேன். தென் வந்து இது வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இந்த பேங்கிள்ஸ் வந்து 2 பேங்கிள்ஸ் சேர்த்து வந்து 200ன்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கேரளாவிலேருந்து ஒருத்தங்க வாங்கியிருந்தாங்க. தென் இதெல்லாம் ஆர்டர் தான், இதுவுமே ஆர்டர் தாங்க, சென்னையிலேருந்து வந்த ஆர்டரு. ஸோ ஆர்டர் கூட நினைப்பிருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா வந்துட்டு அப்போ வந்து இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ் எனக்கு நிறைய இருக்குங்க. தென் இது வந்துட்டு ஒரு ஆர்டர் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கல்யாணத்துக்காக ரிட்டன் கிஃப்ட் போச்சு. மெட்டல் பேங்கிள்ஸ் குழந்தைங்களுக்கும், இந்த மாதிரி 2 கட் பேங்கிள்ஸ் ஃபுல் குந்தன் ஒர்க் பேங்கிள்ஸ் வந்து பெரியவங்களுக்கும் கேட்டிருந்தாங்கங்க. ஸோ என்ன பண்ணேன்னா செஞ்சு முடிச்சிட்டேங்க ஒரு 4 நாளில். அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோஸ் எடுத்தேன் பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஃபோட்டோஸ் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு காமிக்கணும் தான் எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் மெட்டல் பேங்கிள்ஸ் அப்படி போட்டு இப்படி போட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் இன்ஸ்டாவில் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டாக போடுறது. ஸோ அப்போ நிறைய பண்ண மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறையாவே ஃபாலோ பண்ணியிருந்தேங்க. ஸோ சிங்கிளாக மறுபடியும் அதுக்கப்புறம் தனித்தனி பெருசாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி வீடியோஸுங்க. நானும் இந்த மாதிரி தாங்க நிறைய உருட்டி பெரட்டி தாங்க வீடியோஸ் எடுப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 நாள் உட்காந்து பண்ணேங்க. ஒரு ஆர்டர் கூட போக கிடையாது. அந்த ஸ்டெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் அவ்வளோ பண்ணியிருந்தேன். ஒரு 50 ஸ்டெட்டு பண்ணியிருந்தேங்க. எல்லாமே இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணதாங்க. அது எல்லாமே பண்ணி வந்துட்டு அந்த தோடு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. தென் இதெல்லாமே வந்து ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருந்தாங்க 4 செட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வருது. இப்போ உங்களுக்கு நான் முதல்ல காமிச்ச ஃபோட்டோஸ்க்கும் இப்போ காமிச்ச ஃபோட்டோஸ்க்கும் கொஞ்சமாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது ஒன்றும் கிடையாதுங்க. பிரைட்னஸ் வைக்கணுங்கிறது கூட தெரியாது எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படி ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்து நான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பழகிக்கிட்டேங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து மறுபடியும் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் தாங்க. இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முதல்ல பட்ட கஷ்டம், அதாவது நிறைய கஷ்டம்னு சொல்ல முடியாது, நிறைய எஃபோர்ட் போட்டு நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. மறுபடியும் எனக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுதுங்க. ஆர்டர்ஸ் வரலன்னுலாம் சொல்ல முடியாது, அந்த எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஸோ முதல்ல பண்ண பொருளாக வேஸ்ட்டானா அப்படிலாம் கிடையாதுங்க. அது என்னோடய ஸ்வீட் மெமரிஸ். அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது எல்லாமே. அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டுங்க. இதுதான் ரப்பர் பேண்ட் ட்ரெண்டான நேரம், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் ஆர்டராக ஒருக்கா வந்துச்சுங்க. அதுலேயும் ஆஃபர் விடுவோமா, அதையும் ஆஃபர் கொடுத்தோங்க. எல்லாத்துலேயும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பண்ணது தாங்க இது எல்லாமே. அதுக்கப்புறம் பல்க் ஆர்டர் டெல்லியிலேருந்து வந்துச்சு. ஸோ அது எங்களை ரொம்பவே கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதான், வெயிட் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம வந்து பண்ண முடியும். நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ரைட்டாக இருக்குங்களா? ஸோ ஏன்னா வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்ச நாச்சும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இதெல்லாமே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ஆர்டருங்கிறது வந்து எனக்கு கண்டினியூவாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, நிறையாவே போச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரப்பர் பேண்டில் இந்த சன்ஃப்ளவர் ரப்பர் பேண்டு ஒன்று. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ண ஆரம்பித்தேங்க. பொருளையுமே இன்வெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்லலாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறையவே வந்துட்டு இப்போ நான் வாங்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 5000 6000க்கு நான் இப்போ வரைக்குமே பொருள் வாங்கிட்டு இருக்கேங்க. மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15,000 to 20,000 எனக்கான பொருள் நான் வாங்கிட்டு தான் இருக்கேங்க. அது வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது, அது என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான்.
ஸோ இது லாஸ்ட்டாக இப்போ எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.